கரண்ட் மைண்ட் செட்டா ஒன்றும் இல்லையே, ஜஸ்ட் ஒர்க்கிங் ஆன் மை ப்ராஜெக்ட்ஸ், அவ்வளோதான். டேய், இன்றைக்கும் லேட் ஆச்சு, சீக்கிரம் ஆட்டோ புக் பண்ணு. எந்த ஆப்பில்? ஆர்ஜே மற்றும் விஜேவா இருந்து கொஞ்சம் நடிகபா ஷோ மூலமா மக்கள் மத்தியில பிரபலமானவர் தான் ஆதவன். டிவி ஷோஸ் மட்டும் இல்லாம சில படங்களையும் நடிச்சிருக்காரு. சமீபத்துல இவரை பத்தி சர்ச்சையாகக்கூடிய வகையில ஒரு செய்தி வெளியாச்சு. ஆதவனுக்கும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியல்ல குழலி அப்படிங்கிற கேரக்டர்ல நடிக்கிற விலாசினிக்கும் கல்யாணம் ஆயிருச்சு. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு அப்படின்னு செய்திகள் வெளியாச்சு. ஆதவனுக்கு ஏற்கனவே திருமணமாகி ஒரு மகள் இருக்கிற சூழ்நிலையில 2வது கல்யாணம்னு வெளியான செய்தி பேசுபொருளா மாறுச்சு. விலாசினி இப்படி வெளியாகிற செய்திகளை பத்தி விளக்கம் கொடுத்திருந்தாங்க. It isn't become legal for, so அதனால எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகலப்பா. அது எத்தனை தடவை தான்டா சொல்றது உங்களுக்கு. ஆனா ஆதவன் இது தொடர்பா எந்த விளக்கமும் கொடுக்காம இருந்த சூழ்நிலையில சமீபத்துல ஒரு இன்டர்வியூல இதை பத்தி வெளிப்படையா பேசியிருக்காரு. ஆதவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நானும் விலாசினியும் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கோம். இதை சொல்ல எனக்கு எந்த வெக்கமும் இல்ல. என்னோட மகளும் எங்க கூட தான் இருக்கா, அவங்க அம்மா கூட இல்ல. எனக்கும் விலாசினிக்கும் ஒரு மகள் இருக்காங்க அப்படின்னு வெளிப்படையா ஆதவன் பேசியிருக்காரு. ஆதவனோட இந்த இன்டர்வியூ சோசியல் மீடியால பேசுபொருளா மாறிச்சு. சிலர் இவருக்கு ஆதரவாகவும், சிலர் கல்யாணம் பண்ணாமலே குழந்தையா அப்படின்னு விமர்சனமும் பண்ணிட்டு வராங்க. இப்போ இது தொடர்பா விலாசினி கிட்டேயே விளக்கம் கேட்டிருக்காங்க. விலாசினியும் ஆதவன் இன்டர்வியூல சொன்ன விஷயங்கள் எல்லாமே உண்மைன்னு சொல்ற விதமா அவர் இன்டர்வியூ பத்தி வெளியான ஒரு நியூஸ் ஆர்டிக்கலை ஷேர் பண்ணியிருக்காங்க. மேலும் இன்ஸ்டாகிராம்ல அவங்களுக்கு பிறந்த பெண் குழந்தைய பத்தியும் பேசியிருக்காங்க. சாரி, எனக்கு பையன் இல்லை, பொண்ணு. நல்லா இருக்காங்க. அவங்க பேர் மீரா. மேலும் இந்த வாழ்க்கை ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னும் ரொம்ப பொறுப்பா மாறிட்டு வரதாகவும் சொல்லியிருக்காங்க. என்னதான் சோசியல் மீடியால ஆதவன் மற்றும் விலாசினி பத்தி சிலர் தப்பா பேசினாலும் அவங்க அதையெல்லாம் கண்டுக்காம அவங்க பசங்களோட சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்ற வகையில தான் இவங்களோட செயல் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். டேய், இன்றைக்கும் லேட் ஆச்சு, சீக்கிரம் ஆட்டோ புக் பண்ணு. எந்த ஆப்பில்? Cab auto bike na red taxi da.